வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகுறாரு, மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பெயர்ச்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பெயர்ச்சியாகக்கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். தன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எளிமையாக சமாளித்து வெளியில வரக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்த ஒரு டயத்துல இருந்து, அதாவது சனி பகவான் மகர ராசியில இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக நிறைய ஒரு விஷயங்களை இழந்துட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. சனி பகவான் இங்க ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாரு, அதாவது ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கிறாரு. மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. அது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம ராகு பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. இதனால இந்த கும்பராசி என்பர்கள் குடும்பம் ரீதியான சில செலவுகளையும், குடும்பம் ரீதியான சில இழப்புகளையும், குடும்பம் ரீதியான அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தான் சேமித்து வைத்த பணத்தை ஒரு பைசா கூட மிச்சம் இல்லாமல் கரைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்றேன் மேடம், 40 வருஷமா நான் சேர்த்து வச்ச பணம், 40 வருடமா நான் உழைத்த உழைப்பு எல்லாமே ஜீரோவாயிடுது. இன்னுமே தான் நான் திரும்ப சம்பாதிக்க ஆரம்பிக்க போறேன். எனக்கு இதை நினைச்சாலே மன வேதனையாக இருக்கு மேடம். இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேனா, இந்த கும்பராசி என்பர்கள் வெளியில வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100%, 200% இந்த பராபவ வருடத்திலிருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான். உங்களை பிடிச்ச சனி பகவான் வெளியில போயிட்டே இருக்கிறாரு. அடுத்து
அவங்களை பிடிச்ச ராகு பகவானும் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்திலிருந்து மிக உயர்ந்த ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் இடமாற்றம் செஞ்சிருப்பாங்க. எவ்வளவோ நானும் போராடி பார்த்தேன், அந்த இடமாற்றத்துல இருந்து என்னால தப்பிக்கவே முடியல, இடமாற்றம் செஞ்சு வந்துட்டேன், இப்போ குழந்தையை விட்டு, அதாவது உறவுகளை விட்டு பிரிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு முடிஞ்சு, அதாவது 2027 ஜனவரியில இருந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த தடைகள், நிறைய பேருக்கு திருமணம் ஆகி ஒரு வாரத்துலலாம் அந்த பிரிவுகள்ன்றது ஏற்பட்டிருக்கு. ஒரு வாரம்னா பாத்துக்கோங்க, அது வெளியில நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிரிவுகள் எவ்வளோ ஒரு மனவேதனையை கொடுத்தோம். பெரிய அளவுக்கு திருமணத்தை பண்ணி அந்த ஒரு வாரத்திலேயே அந்த ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னா அந்த திருமணத்தினால ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கா, ஒரு பலன்கள் இருக்கா? எதுவுமே கிடையாது. எனக்கு யாருமே சொல்லலையே மேடம், இது எல்லாமே நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க. நான் இத்தனைக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்துதான் நான் திருமணம் செய்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பராசி நபர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து, இந்த பராபவ வருடத்திலிருந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பேரு இயற்கையாகவே கிடைக்கிறதுக்கும், சில பேருக்கு IVF போன்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நன்மைகளும் இருக்கு. அடுத்து அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் 100% முழுமையாக உங்களை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, அதாவது உங்களுடைய அடுத்த தலைமுறை வரவும் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே காணாம போயிடும். இந்த பிரச்சனைகளோடலாம் நம்ம இருந்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அடுத்த தலைமுறைகள் உள்ள என்ட்ரி ஆகும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு நிவாரணம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாடு யோகம் அப்படின்றது முழுமையா இருக்கு. வெளிநாட்டுக்கு நீங்க போயே தீரணும், இதை விட்ட வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு யோகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால வருமானம் பெரிய அளவுக்கு ஈட்ட முடியாது. அதனால யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குதோ தைரியமா முன்னேறி செல்லுங்கள். அதன் மூலமாக நிறைய ஒரு உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த ராகு பகவானினுடைய பிரியா விடை அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படி ஒருத்தர் ஒரு 20 வருடம் 30 வருடம் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யும் போது எப்படி அழுது அவர்களை பிரியறதுக்கு மனதே இல்லாமல் வெளியே அனுப்புவாங்களோ, அதே மாதிரிதான் இந்த ராகு பகவான் வெளியில செல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைச்சிருப்பீங்க. ஒரு நாள் கண்ணீர் இல்லாம வாழ்ந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நாள் கூட நீங்க அந்த கண்ணீர் இல்லாம வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு ராகு பகவான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு உங்களை. இந்த கும்பராசி என்பவர்களை எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இருட்டறையில போட்டு அடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நம்ம எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிறோம், எங்க இருந்து வெளியில வர்றதுன்னே தெரியல, எல்லா டோர்ஸும் க்ளோஸா இருக்கு, கருப்பா இருட்டறையா இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? மூச்சு திணறும், வெளியில வர முடியாது. எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கிடைக்காதா நம்மளுக்கு? அதை நோக்கி நம்ம அங்க பயணிச்சிருவோமே, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? இப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அததான் இந்த பராபவ வருடம் முழுமையாக செய்ய போது ஒரு ஒளி உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த ராகு நகண்டுட்டாரு அப்படின்னாலே உங்களுடைய மைண்ட் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆக போகுது. அதாவது ஏதோ ஒரு சுமையை நம்மளால இறக்கி வச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும், ஒரு உணர்வுகள் வரும். இதுதான் அந்த ராகு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியாவிடை. அந்த பிரியாவிடையின் போது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க. உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனாலதான் நான் சொன்னேன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். மீண்டும் ஏன் மேடம் அந்த ராகு கூடயே நாங்க பயணிக்கணுமா அப்படின்ற மாதிரியா இருக்கு. வெளிநாடு அப்படின்றது அந்த ராகு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். இந்த கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுலயும் சதயம் நட்சத்திர அன்பர்கள்
நிறைய பேர் வெளிநாட்டுலதான் இருப்பாங்க, சின்ன வயசுலயே வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதுலயும் நிறைய ஸ்ரீலங்கால வாழ்ந்த நபர்கள், பிறந்த நபர்கள்லாம் வெளிநாட்டுல சின்ன வயசுலயே போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, 7ஆம் இடத்துக்கும் போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால லாபம் எல்லாமே கைமாறி கடன்களாக போவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால தொழில் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யணும். ஒரு ப்ராஜெக்ட் முடியுது, ஒரு ஆர்டர்ஸ் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டா நீங்க ஒரு 3 months பிஃபோர வேற ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.